நம்ம எல்லாம் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சீரியஸா கொஞ்சம் காமெடியா அப்படி என்னென்னமோ வகையில எல்லாம் நம்ம பண்ணோம். ஆனா இந்த 2 ராஜுகளும் பட்டைய கிளப்பிட்டு போயிட்டாங்க. எந்த ராஜுன்னு கேக்குறீங்களா? கதை சொல்லி கலாய்ச்ச பிரகாஷ் ராஜும் கலாய்ச்சி கதை சொன்ன சத்யராஜும் 2 பேருமே திராவிட ஐடியாலஜியோட பேசுற நடிகர்கள். சிறந்த சிந்தனையாளர்களும் கூட. மக்கள் மேல அக்கறை இருக்கிற நடிகர்கள். அதுவும் கோயம்புத்தூர் குசும்போட கலாய்க்கிற சத்யராஜ் அவர்களுடைய பேச்சு ஒரு படி மேல இல்லைங்க, பல படி மேல போயிருச்சு. கிட்டத்தட்ட லிப்ட் வச்சு போன மாதிரியே ஆயிடுச்சு. அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ நான் 3 படம் அவர் கூட நடிச்சுக்கிறேன். தலைவா, மெர்சல், நண்பன் இதெல்லாம் நடிச்சுக்கிறேன். அவர் சின்ன பையனா இருக்கையிலிருந்து தெரியும். அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்போ எனக்கு அதிசயமா இருந்தது. தம்பி ரொம்ப ரிசர்வ்டு டைப் ஆச்சு, யாரு கூட சரியா பேசாதவர். நாங்கள் ரொம்ப ஜோக் அடிச்சுட்டு சிரிச்சுட்டு பேசுவோம். அவருக்கு எப்படி அரசியல் செட் ஆகுமா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அரசியலில் தைரியமா கட்சி ஆரம்பிச்சிட்டார். கட்சி ஆரம்பிச்சப்போ அந்த முதல் மீட்டிங் கேட்டப்போ அவர் என்னுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னாரு. சூப்பர் நம்ம பிரமாதமா சொல்றாரு. எப்பா இப்படிதான் ஒரு ஆள் வரணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு போட்டினா சித்தாந்த ரீதியா அது சமூக நீதிக்குள்ளேயே இருக்கிற ஒரு போட்டியா தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இல்லையா, பிரமாதமா கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியாருன்னு சொல்லிட்டாரு. இளைஞர்கள்கிட்ட எல்லாம் இந்த மாபெரும் சித்தாந்தத்தை தம்பி கொண்டு போய் சேர்த்துறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல நம்ம நினைச்ச மாதிரி இல்ல, அவருக்கு அரசியலுக்கு வந்தது சரிதான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேச 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 என்னாச்சுன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரை ஃபர்ஸ்ட் ஸ்டாலின் சார் அப்படின்னாரு, அடுத்தது ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. எனக்கு பகீரனாச்சு. என்னடா எல்லாரையும் மரியாதையா பேச ஒருத்தர் நம்ம மரியாதையா பேச ஒருத்தர் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. விஜய் அரசியலுக்கு வரேன்னு சொன்னப்ப தம்பிக்கு இது செட் ஆகாதே, விஜய் தான் இன்ட்ரோவர்ட் ஆச்சே அப்படின்னு தான் நினைச்சேன். இவன் ஷூட்டிங்லயே காசு வாங்கி பேசுறாளு, இவன் எப்படி மக்களுக்கு வேண்டி பேசுவான்? அப்படியே ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டா. அப்படி சக்சஸ் ஆச்சுன்னா மட்டும் நான் தான் முன்னாடி நிப்பா. அப்படி எது எப்படியோ, யாரு சொல்லியோ யாரு மிரட்டியோ வந்துட்டா அப்படி அப்படின்னு விட்டுட்டாரு. நின்னு மயக்க பிடிச்சு என்னுடைய கொள்கை தலைவர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும்னு சொன்ன உடனேயுமே சத்யராஜுக்கே ஷாக்கா போயிருச்சு. இருந்தாலும் அதை கேட்டு சந்தோஷப்பட்ட அவரு, பரவாயில்ல தம்பி அடுத்த தலைமுறைக்கு கொள்கையை கொண்டு போறா அப்படின்னு நினைச்சிருக்காரு. எத்தனை நாளைக்கு நினைப்பாரு? ஒரு வாரம் தான் நினைக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல விஜய் கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறது சத்யராஜுக்கும் புரிஞ்சு போச்சு. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன நீயே கொடநாட்டுல போய் ஏன் பம்புன அப்படின்னு நடிச்சு காமிச்சாரு வாக்கணும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா, உன்னை விட்டா தலைவாக்கு யாரு அம்மா, தேடி வந்தேனே ரிலீஸ் பண்ண ஆனில் போல தம்பி நானு ஹெல்ப் பண்ணுவேன் அம்மா அம்மா. அவர் தயாரிப்பாளர்களுக்காக தன்னுடைய தயாரிப்பாளருக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு பாடுபடுற ஒரு நல்ல நடிகராச்சு. அவர் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் போய் ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த தலைவா பிரச்சனை வந்தப்போ கொடநாட்டில் போய் ஜெயலலிதா மேடத்தை பார்க்கறதுக்காக நின்று, அம்மா அம்மா ரொம்ப மன்னிச்சுக்குங்கம்மா, எப்படியாச்சும் எங்கள் தலைவா படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்கம்மா அப்படின்னு பேசினார் இல்லைங்களா. நான் அது மாதிரி தான் மரியாதையா பேசுவார் அப்படின்னா ஸ்டாலின் அங்கிள் அப்படின்ட்டாரு. என்ன கலாய்க்கிறாரு சத்யராஜ் சாரு. சரி தம்பி, இன்னைக்கு ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன நீயே அன்னைக்கு ஜெயாண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன்னு வையன், தொட்டப்பட்ட ரோட்டு மேல முட்டை போராட்டா, நீ தொட்டுக்கொள்ள முட்டை போராட்டா. அதுவும் சத்யராஜ் அவர்களுடைய அந்த கலாய்ப்பு இருக்குல்லங்க. யோசிச்சு பாருங்க, ஜெயலலிதா மேடத்தை ஸ்டாலின் அங்கிள்னு சொன்னாரு. ஏமாந்து போய் ஜெயலலிதா மேடத்தை ஜெயலலிதா ஆண்டின்னு சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கு? எப்பவுமே சத்யராஜ் சாரு ஒரிஜினலா பேசுவாரு. நேத்து விக்கு வச்சுட்டு விட்டு விளாசுன்னு விளாசிட்டாரு. ஒருவேளை விஜய் இத பாத்திருந்தா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாத்திருப்பாரு, கண்டிப்பா பாத்திருப்பாரு, பார்க்காமலாம் இருக்க மாட்டாரு. என்னங்கண்ணா இப்படி கலாய்க்கிறீங்களேண்ணா, நானே 6 நாள் வெயில போய் கட்டுக்கரைன்னு ஆயிட்டு வந்திருக்கிறேனுங்கண்ணா, அடிச்ச பெயிண்ட் எல்லாம் ஃபேட் ஆகி போய் உட்காந்துருக்கேண்ணா, என்ன போய் இப்படி கலாய்க்கிறீங்களேண்ணா
அடுத்த வாரத்துல இருந்து பிளானையே மாத்திட்டேன்னா நான் எதுக்கு வெயில்ல போகணும்? நீ டூப் பண்ண பிளான் இருக்கேன்னா, ஏன்னா இந்த வெயிலுக்கு பவுன்சர் ஒரிஜினலா போனா போதும். நான் டூப்பா போனாலே அதுவே பெருசு. நான் எதுக்கு போய் வெயில்ல போயிட்டு சும்மா கையாட்டிட்டு மாலை என்னென்ன தூக்கி போடுறாங்களோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டா போதும்ல. ஆனா பேச சொன்னா மட்டும்தான் நமக்கு பிரச்சனை. ஏன்னா டூப்பு பார்க்காம படிச்சிருவா. அப்படி நம்ம பார்த்து தானே படிப்போம். ஏன்னா ஒரிஜினல் பீஸ்க்கு எப்பவுமே பார்த்து படிச்சு தானே பார்க்க பழக்கம். விஜய்ங்கிற என்னோட பேரவே, நான் நிக்கிற தொகுதியோட பேரவே பார்க்காம படிச்சுட்டேன்னு வைங்களேன், நானே தப்பா சொல்லி போடுவேன். இததான் சத்யராஜ் சாரு கலாய்னு கலாய்ச்சி விட்டாரு. எதையுமே தப்பா எடுத்துக்காத, நம்ம முதல்வர் இருந்ததுனால நீங்க தப்பிச்சிட்டீங்க விஜய். இதுவே ஜெயலலிதா அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க நிலைமைய யோசிச்சு பாருங்க. சும்மா அப்படி 2 கரண்டி கையில வச்சுட்டு ஜக 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 ஜகன்னு முட்டை பரோட்டா போட்டிருப்பா. அப்படி அதுவும் முட்டைய போட்டு கொத்து பரோட்டா, தக்காளி போட்டு குருமா போட்டு கொத்துன்னு கொத்தி எடுத்துருப்பாங்க. இப்படி அழகா கலாய்ன்னு கலாய்ச்சி முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டாருங்க. ஆனா பிரகாஷ் ராஜ் சாரு எல்லாம் கலாய்க்க மாட்டாரு. அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு, இங்க 3 ஐடியாலஜிக்கு தான் போட்டி. ஒன்னு திராவிட மாடல், இன்னொன்னு அடிமை மாடல், இன்னொன்னு சினிமா மாடல். 3 மாடலுக்கான தேர்தல் அப்படிதான் பார்க்கணும். ஒன்னு திராவிட மாடல், 2வது அடிமை மாடல், 3வது சினிமா மாடல். முதல்ல அடிமை மாடலுக்கு போயிட்டு அப்புறம் நம்ம சினிமா மாடலுக்கு போலாம். அடிமை மாடல் அப்படின்னா பெருசா யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க. சூத்திரர்களாக நாம அடிமையா கிடந்தோம்ல, அதே நிலைமைக்கு மறுபடியும் வர்றதுக்கு பேரு தான் அடிமை மாடல். அது அவர் ஓபன் டிக்ளேர் பண்ணிட்டார்ல, நான் மீண்டும் ஜெயித்தால் விஸ்வகர்ம யோஜனாவை கொண்டு வருவேன். அதுக்கு பேரு தான் அடிமை மாடல். எடப்பாடிக்கு அடிமையா இருக்கிறதுங்கிறது கலை வந்த கைங்க. நீங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடுறதுக்கும் ஒண்ணுதான், எடப்பாடிக்கு ஓட்டு போடுறதும் ஒண்ணுதான். அடுத்து சினிமா மாடல். சினிமா மாடல்ங்கிறது பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அவங்களோட 2 விரல உள்ள விட்டு விசில் அடிச்சா போதும். இது ஒண்ணு தவிர அதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. சும்மா வீலுன்னு கத்திக்கிட்டே கடந்தா போதும். விஜய் ஏதாவதும் பேசினாருன்னு வைங்களேன், ஒருத்தன் கூட கேட்க மாட்டான். பஞ்ச மட்டும் பேசிட்டு பட்டை கிளம்பிட்டு போய்கிட்டே இரு. வேற இந்த வெங்காயத்தை எடுத்து பேசுற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நீ சொல்ற இந்த கருத்து கேட்கறதுக்காக எல்லாம் நாங்க வந்து சாக மாட்டோம். சும்மா உன்னை பாக்குறதுக்காக இந்த கூட்டத்துக்குள்ள வந்து செத்துருவோம். இதுதான் சினிமா மாடலுங்க. இதை தாண்டி அந்த அதுக்குள்ள வேற ஒண்ணுமே கிடையாது. ஆனா திராவிட மாடல் என்பது இது அல்ல. சுதந்திர மாடல், சமத்துவ மாடல், சமூக நீதி மாடல், சுயமரியாதை மாடலும் கூட. இந்த சுயமரியாதை மாடல் தான் பெண்களுக்கு விடியல் பயணத்தை உரிமை பயணமா கொடுக்குது. இந்த சுயமரியாதை மாடல்ல தான் பெண்களுக்கு உரிமையோட அக்கவுண்ட்ல பணத்தை கொடுக்குது. இந்த சுயமரியாதை மாடல் தான் காலேஜ் படிக்கிற பையனோ புள்ளையோ இன்னொருத்தங்க கிட்ட 100 ரூபாய்க்கு கூட கையேந்திரக்கூடாதுன்னு உரிமையோட 1000 ரூபாய் அனுப்புது. இந்த சுயமரியாதை மாடல் தான் பசங்க காலையில பசியோட ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு காலை உணவு திட்டத்தை கொடுத்துது. இந்த சுயமரியாதை மாடல் தான் நம்மள சுயமா சிந்திக்க வைக்குது. சோ தோழர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் சொன்ன கருத்தின்படி நமக்கு திராவிட மாடல் வேணுமா, அடிமை மாடல் வேணுமா, இல்ல சினிமா மாடல் வேணுமா அப்படிங்கறத நாம தான் சூஸ் பண்ணிக்கணும். ஆனா பிரகாஷ் ராஜ் சாரு ரொம்ப தெளிவா ஒரு ஆளை பத்தி பேசவே இல்லைங்க. யாருன்னு கேக்குறீங்களா? சித்தி புருஷ சீமான் தாத்தா என்கிற கோமான் தாத்தா பத்தி. ஏன் அவரை பத்தி தனியா பேசல அப்படின்னா, அவர்தான் கடப்பாறைய கையில புடிச்சு அங்கே உட்காந்துக்கிட்டாரு. ஏ சமான், நான் உங்கள் அடிமை, உங்க கேட்டுக்கிட்டு நின்று உங்களுக்கு காவல் காக்குற அடிமைனா ஏன் நான் தான். ஏ சமான், நீங்க என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவேன், நான் தான் கோமான். இப்படியெல்லாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அவரை தனியா எடுத்து அடிக்கல. இவங்களை அடிக்கும் போது மொத்த அடி அவருக்கு சேர்த்துதான் போய் விழுகும் என்றபடியாக கதை சொல்லி கலாய்த்த பிரகாஷ் ராஜும் கலாய்த்து கதை சொல்லிய சத்யராஜும் தான் இன்னைக்கு எலெக்ஷன்ல டாக் ஆஃப் தி டவுனுங்க. இந்த 2 பேர்த்துடைய இந்த தேர்தல் பிரச்சாரம் தான் சோசியல் மீடியால வைரல் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு திருச்சி போறீங்க விஜய் அங்கிள், நம்பி இருக்கிற எல்லாத்துக்கும் டூப்பு தானா அங்கிள்? விஜய் அங்கிள்
நீங்க இன்னைக்கு திருச்சி போறீங்க, இதாவது ஒரிஜினலா இல்ல டூப்பா அங்கிள்? உங்க டூப்பு கிட்ட சொல்லி பார்த்து படிக்க சொல்லுங்க அங்கிள். டூப்பை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிற விஜய்க்கு இன்று முதல் டோப்பாவும் கழட்ட போக போகிறது. 2 ராஜகளும் சேர்ந்து விஜயை முடிச்சு விட்டாங்க. உங்க 2 பேத்துக்கும் நன்றி சொல்றதோட நானும் ஓட்டு கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால ஓட்டு திமுக கூட்டணி. ஸ்டாலின் வெல்லட்டும், தமிழ்நாடு தலை நிமிரட்டும். பேசுவோம், எனவே பேசுவோம், சாரி பாடுவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.